வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு 7வது மலர் மருந்தாக செஸ் நட் பட், CHEST செஸ்ட், NUT நட், BUD பட், செஸ் நட் பட். இந்த மருந்தோட குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோம்பல் ஞாபக மறதி. இதுதான் இந்த மருந்தோட தன்மை. இதுல இந்த நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்யக்கூடிய நபராக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியவராக இருப்பார்கள். தங்கள் காரியங்களை தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார்கள். விளையாடி விட்டு படிக்க வருகிறேன் என்பார்கள். ஆர்வமின்றி படிப்பார்கள். இவர்களை செஸ்னட் பட் மாற்றும். உதாரணமா பாத்தீங்கன்னா, அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அந்த முடிக்காம தள்ளி போடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை பாத்தீங்கன்னா, சனி ஞாயிறு குழந்தைங்களுக்கு லீவ்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளிக்கிழமை ஜாலியா இருக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு பாடம் பண்றான்னா, நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்லம்மா, விடுங்கம்மா, நான் நாளைக்கு பாத்துக்கிறேன்பாங்க. சனிக்கிழமை சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை எழுதிடுறேன் இன்னைக்கு எப்படியாவது அப்படிம்பாங்க. ஆனா அதை பண்ணாம தள்ளி தள்ளி போட்டுக்கொண்டே போறாங்க. குழந்தைகிட்ட நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, எது ஒண்ணு பிடிக்காதோ அதையே பண்ணி பண்ணி எரிச்சல் உண்டாக்குவாங்க குழந்தைகள். இதை பண்ணாதானா அதை பண்ணுவாங்க. அதனாலதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், குழந்தைகள்கிட்ட பழகும் போது நேர்மறை எண்ணங்களோடு பழக வேண்டும். எதிர்மறை எண்ணங்களோடு அந்த குழந்தைங்களுக்கு சொன்னா அந்த குழந்தைகள் என்ன கேட்டீங்கன்னா, அதே மாதிரி அதைத்தான் செய்ய ஆரம்பிக்கும். அதனாலதான் அதை நாங்க முக்கியமாக சொல்லுவோம். இந்த செஸ்னட் பட்டை பொறுத்தவரையிலே பல விஷயங்களில் பல அனுபவங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. யார் ஒருத்தர் ஒரு வேலையை ஏண்டா செய்யல அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்றாருன்னா அவன் செஸ்னட் பட்டு தான். சோம்பல், ஞாபக மறதி. கடைக்கு போவான், 10 சாமான் வாங்கிட்டு சொல்லி அனுப்புவோம், 5 தான் வாங்கிட்டு வருவான். என்னன்னு கேட்டா, ஆமா மறந்துட்டேன் அப்படின்பான். நான் சொல்றது வயதானவர்கள், என்ன மாதிரி வயதானவர்கள் இல்ல, சின்ன வயசு குழந்தைங்களே மறதி, ஞாபக மறதி வரும். சோம்பல், காலையில 5 மணிக்கு எழுந்து படுற அப்படின்னா 5 மணிக்கா அப்படிம்பா. சோம்பல். இது ரெண்டுமே குழந்தைகளை ரொம்பவும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பெரும்பாலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரீட்சையில ஃபெயில் ஆனான்னு ஓடி போயிருவாங்க. ஏன் ஓடி போறான்னு கேட்டீங்கன்னா, அவன் அந்த மார்க் வாங்கியிருக்க மாட்டான், பாஸ் ஆகிருக்க மாட்டான், அதுக்கு பயந்து ஓடி போறவன்ல இருப்பாங்க. அதே மாதிரி மார்க் கம்மியா வரும்னு தெரிஞ்சாலும் ஓடி போயிடுவான். இந்த கேட்டகரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே வகுப்புல 2 முறை படிக்கிறவனா இருப்பான். ஒருத்தனுக்கு என்னன்னா, நான் 5வது மறுபடியும் ஃபெயில் ஆயிட்ட, மறுபடியும் படிக்கிறேன். இவங்க எல்லாமே இந்த செஸ்னட் பட் கேட்டகரி தான். அது மட்டுமல்லாமல் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு செஸ்னட் பட் அற்புதமாக வேலை செய்யும். மென்டலி டிசார்டர் குழந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு நாங்க கொடுத்தே பார்த்திருக்கோம். எங்க ஏரியாலே ஒரு மன வளர்ச்சி குன்றிய இது இருக்கு. அவங்களுக்கு அந்த மருந்துகளை கொடுக்க சொன்னா அந்த குழந்தைகள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்றத அவங்க சொன்னாங்க. அதனால மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு செஸ்னட் பட் அற்புதமாக வேலை செய்யும். ஒப்பிடுதல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹனி சக்கிள் அப்படிங்கிற மருந்து. ஹனி சக்கிள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்தை நடந்த தவறுகளை நினைத்து வருந்துவது. எப்படி கேட்டீங்கன்னா, நான் அந்த காலத்துல BE மட்டும் படிச்சிருந்தேன்னா இந்நேரம் நான் எங்கேயோ போயிருப்பேன். கடந்த காலத்துல பண்ண தப்பு, கடந்த காலத்துல ஒரு வியாபாரம் பண்ணல, அந்த வியாபாரம் பண்ண போயிருப்பேன். அந்த மாதிரி கடந்த காலத்தை நினைப்பவர்கள் ஹனி சக்கிள். ஒப்பிடுதல் இதுக்கு அதுதான். செஸ்னட் பட் அற்புதமாக மாற்றும். சோம்பல், ஞாபகம் மறதி அற்புதமாக்கும். நன்றி, வணக்கம்.